Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீட்லயே நம்ம கிட்ட இருக்கிற மூணே இன்கிரீடியன்ஸை வச்சு வாயில வச்சதுமே கரையிற மாதிரி சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரியலா டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் கேரமல் ரெடி பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச்க்கு நம்ம முதல்ல கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5 கரண்டி அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணியெலாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அதுவாக மெல்ட் ஆகும். பாருங்கள், ஹீட் ஆக இந்த மாதிரி மெல்ட் ஆகும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நான் பாதாம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இதில் தூவிக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதும் நீங்கள் பிளேட்டில் கிரீஸ் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நான் 250 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லிம் பண்ணிக்கோங்க. ஸ்லிம் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது பால் இது எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம பாலில் ஆட் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக ஆகிடும். ஸோ அதால் நல்லா கட்டிகளே இல்லாமல் இப்போவே நம்ம நல்லா கையிலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பால் நல்லா கொதிச்சப்போ ஸ்லிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதை நம்ம சுற்றி பாலில் ஊற்றிடலாம். கட்டி ஆகக்கூடாது. அதால் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கைவிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி ஆகிடும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கட்டிகளே ஆகக்கூடாது. இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா திக்கானதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகுது. வெயிட் பண்ணுவோம். ஸ்லிம்மில் வச்சே பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு அளவுக்கு திக்னஸ் வரும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமே ஒரு மாதிரி திக்னஸ் வரும். திக்னஸ் வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்லிம் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ இது இப்போ ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் இதை ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கேரமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் சுகர் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுகர் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கூல் பண்ண விட்டுடலாம். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் எந்த பவுலில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் இதை ஊற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம கிட்ட நம்ம மீதி இருந்த கேரமலை இது மேலே நான் டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுக்கிறேன். இது நமக்கு வெறும் 3 பொருள் தான். பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லை உங்ககிட்ட மைதா மாவு இருந்தால் கூட நீங்கள் இதில் மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரமல், இது 3 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு லாக்டவுனில் வெளியில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம்.
இப்போ இது மேலே நான் வந்து சும்மா கார்னிஷிங்காக நான் வந்து பாதாம்லாம் தூவிக்கிறேன். இது வந்து சாக்லேட் வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இதெல்லாம். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நான் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அடித்து எடுத்தாச்சு. திரும்பவும் இதை வந்து நம்ம எந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதே இதில் நம்ம அடித்து எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்ப அதே இதில் ஊற்றிக்கிறேன் நான். பாருங்க இப்போ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. நீங்கள் 2 வாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஸ்கூப்பியான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். பாருங்க இப்போ இதில் வந்து இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஏர் கேப் இல்லாமல் தட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து 3 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக எவ்வளோ ஸ்கூப்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ஐஸ்கிரீமு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீட்லேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஐஸ்கிரீமு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.